ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 1, அருள்வாக்குகள் 21 தொடக்கம் 28 வரை. கலிலேய கடலின் கரையில் இருந்த கப்பர்நாகும் நகரத்தை இயேசு தனது நற்செய்தியின் தலைமையகமாக மாற்றினார். கப்பர்நகும் மீன்பிடி வணிகத்தின் மையமாகவும் இருந்தது. அங்கு அவர் தனது போதனை, கற்பித்தல் மற்றும் குணப்படுத்துதல் பணியை தொடங்கினார். இயேசுவின் போதனையின் அதிகாரம் புதிதாக இருந்ததால் மக்கள் அதனால் ஈர்க்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் கடவுள் தங்களிடம் ஒப்படைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இறைவாக்கு உரைத்தனர். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயின் அதிகாரத்தை பயன்படுத்தியும் மற்றும் இறைவாக்கினர்கள் பெரிய ராபிக்கள் இவர்களை மேற்கோள் காட்டியும் கற்பித்தனர். ஆனால் இயேசு தன் அதிகாரத்தையும் அறிவையும் கடவுளிடமிருந்து பெற்றார். கடவுளை போல பயன்படுத்தினார். கடவுளை பற்றிய முழுமையான ஞானம், கடவுளின் திட்டத்தை முழுமையாக செய்தவர் மற்றும் கடவுள் மீதான முழுமையான நம்பிக்கை ஆகியவையே இயேசுவின் அதிகாரத்தின் ஆதாரங்களாக இருந்தன. இன்றைய நற்செய்தியின் 2வது பகுதி இயேசு தொழுகை கூடத்தில் ஒரு மனிதனிடம் குடிகொண்டிருந்த பேயை அவனை விட்டு விரட்டிய குணமளித்ததை விவரிக்கிறது. இயேசு கடவுளின் அதிகாரத்தை கொண்டு ஒரே ஒரு கட்டளையில் அந்த சாத்தானை விரட்டினார். இதைத்தான் இந்த 2ஆம் பகுதி விவரிக்கிறது. அமைதியாயிரு, அவரிடமிருந்து வெளியே போ என்று ஒரே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த பேயும் வெளியேறுகிறது. முதல் நூற்றாண்டில் பாலஸ்தீனத்தில் பெரும்பாலான நோய்கள், குறிப்பாக மனநோய்கள், பேய்பிடித்தலினால் வந்தது என்று கருதினர். மேலும் பேயோட்டும் யூதர்களும் புறையினத்தில் பேயோட்டுபவர்களும் பேயோட்டுதலில் நீண்ட நடைமுறைகளையும் உடல் வலிமையையும் பயன்படுத்தினர். தீயவனே, இவனிடமிருந்து வெளியேறு என்று இயேசு கட்டளையிட்ட போது அது உடனடியாக புறப்படுவதற்கான அவசரத்தில் அந்த மனிதனை உலுக்கியது. இவ்வாறு இயேசு தான் மெசியா என்றும் இரட்சகர் என்றும் தீயவனை அடக்கும் சக்தி வாய்ந்தவர் என்றும் தன் செயலில் வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கும் படிப்பினைகள் என்ன? 1. நம்முடைய நம்பிக்கை புதுமைகளை செய்த கிறிஸ்துவின் தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த புதுமைகள் இயேசு தன் அதிகாரத்தோடு போதித்தவையையும் வாக்குறுதிகளையும் ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. 2. இயேசுவினுடைய சில போதனைகள் நம் அறிவுக்கு எட்டாத மறைபொருளாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய அதிகாரபூர்வமான இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதனை உள்வாங்கி செயல்படுத்த வேண்டும். 3. நம்முடைய நோய்களில் நம்பிக்கையோடு குணப்படுத்தும் இயேசுவை நாம் அணுக வேண்டும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரிடம் சென்று நம்முடைய நோயை சொல்ல வேண்டும். குணப்படுத்த ஆண்டவரிடம் இறைஞ்ச வேண்டும். அதோடு சேர்த்து இன்றைய உலகில் குணப்படுத்தும் ஊழியத்தை செய்கின்ற மருத்துவர்களிடமும் நாம் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசுவை நாம் அவர் மெசியா, இரட்சகர், தீயவனை ஆட்டி படைக்கின்ற அதிகாரம் கொண்ட ஒருவர் என்பதை விசுவசித்து அவரோடு என்றும் நடைபெறுவோம். ஆமீன்.